கார்த்திகை தீபத்திற்கான விளக்குகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் கிடைக்காமல் தொழிலாளர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. கார்த்திகை தீப விழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மண்ணால் செய்யப்படும் பொருட்களுக்கு பெயர் போன சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. தற்சமயம் கார்த்திகை தீபத்திற்கென்று விதவிதமான வகைகளில் விளக்குகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. மண்பாண்ட தொழிலில் மானாமதுரையில் ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கார்த்திகை மாதம் கார்த்திகை வர்றதுனால அந்த கார்த்திகைக்கு உள்ள விளக்குகள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு மாதிரி உள்ள விளக்குகள், சாமி விளக்கு, பிள்ளையார் விளக்கு, சரஸ்வதி, லட்சுமி போட்ட விளக்குகள் எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்க உதவும் மூலப்பொருட்களான களிமண், ஆற்று மணல், சூளைக்கு தேவையான வைக்கோல் உள்ளிட்டவை கிடைக்காமல் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்தில் உள்ளனர். மேலும் இந்த பொருட்களின் விலையை அதிகரித்திருப்பதால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் விளக்கு தயாரிக்கும் தொழிலாளர்கள். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக கைத்தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என் குடும்பமும் இந்த தொழிலை நம்பித்தான் ஜீவனாம்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் தொழிலுக்கு இன்றைக்கி பல வகைகளையும் சில சிரமங்களும் தொந்தரவுகளும் இருக்குது. பல்வேறு போராட்டங்களுக்கிடையே தயாரிக்கப்படும் விளக்குகளுக்கு சந்தையிலும் உரிய விலை கிடைக்காததால் இந்த தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் தங்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் அகல் விளக்கு தொழிலாளர்கள். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.